வெல்கம் டு ஆக்டிவ் கண்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்துருந்த லெவல், அந்த லெவலுக்குள்ளேயே தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சைட் வேஸ்லேயே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெவல் இதெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் வந்து 25,877, ஹை வந்து 910. காலையில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வச்சுருக்காங்க. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்ட்ராடல் நியர்பை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ டேபிளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் நம்ம என்ன சொல்லியிருப்போம், இப்போ முந்தைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட். இப்போ 25,900 எடுத்துக்கிட்டிங்கன்னா 850 to 950 ரேஞ்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த நியர்பை, அதாவது ஷார்ட் ரேஞ்சோட ஹைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்காங்கன்னா ஒயிட் ரேஞ்சோட ஹைக்கு நியர்பை போகணும். அவர் ஒயிட் ரேஞ்சோட ஹையில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். நாங்கள் போகாமல் அகெயின் ஓப்பனுக்கு கீழே வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நேராக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வரணும். ஆனால் நம்மளுக்கு ரேஞ்ச் ஒரு நாளைக்கு 100 to 150 பாயிண்ட் அப்படின்றப்ப இங்கே ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 25,900 ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்றதால 850 உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. ரிவர்ஸ் ஆகி அகைன் 956 வரைக்கும் ஹை வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்க ஓவரால் மூமெண்ட். ஓகே, இதுக்கு டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க இன்னைக்கு க்ளோசிங்கில், நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த லெவலுக்கு நியர்பை தான் முடிச்சிருக்காங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சதுலேருந்து அடுத்த கேண்டில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. 54,200 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அதுவுமே நியர்பை சைட் வேஸ் அண்ட் அப் ட்ரெண்டில் தான் போய் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 655 லெவல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், வரலை. ஸோ நிஃப்டிக்கு இன்னைக்கு க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அதன்படி நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா 25,900 கால், 26,000 கால், 25,900 புட், 25,800 புட் அண்ட் 26,200, 25,950. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,800 to 26,000 ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க. ஸோ 25,900 வந்து ஸ்ட்ராடலில் இருக்காங்க. அப்போ இந்த 25,900 ஸ்ட்ராடல் அப்படின்றதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 25,900 காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வரல, அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 123 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 26,023 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். 26,023 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஸோ 25,900 மைனஸ் 111 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,789. ஸோ 25,789 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ ஒயிட் ரேஞ்சுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 123 ப்ளஸ் 111 அப்படின்னு எடுத்துட்டா 234. அப்போ அது கூட 25,900 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 26,134. 26,134 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஸோ ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,900 மைனஸ் 234 அப்படின்றப்ப 25,626. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சு. ஸோ நாளைக்கு இந்த 25,800 புட் அப்படின்றது கீழே வந்துட்டு இந்த 26,200 கால், இந்த 25,950 கால் இது வந்து மேலே வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் கால் ஷேடாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 26,000 நியர்பை போய் கூட அதையுமே ஸ்ட்ராடல் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி எப்படிலாம் டேபிள் மாறுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ டேபிளில் வந்து ஏன்னா ஒரு நியர்பை ரவுண்ட் நம்பர் அப்படின்றப்ப அதில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், அந்த இடத்துல போய் ஸ்ட்ராடல் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 54,000 கால், 53,900 கால், 54,000 புட், 53,800 கால், 54,100 கால். இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 54,105 முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு லோ நியர்பை நம்ம ஷார்ட் ரேஞ்சோட நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தா ஷார்ட் ரேஞ்சோட டாப் நியர்பை ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நாளைக்கு.
இந்த கால் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. 53,800 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 54,000 கால் அண்ட் 54,000 புட்னு எடுத்துக்கிட்டா 54,000 ஸ்ட்ராடலில் இருக்காங்க. 54,000 காலுடைய 54,000 காலுடைய க்ளோஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 294 எடுத்துக்கிட்டா 54,294 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு. ஸோ 54,000 புட்டோட 227 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 53,773 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். ஸோ இதில் வர்ற இந்த ஆடட் ப்ரீமியம் 227 ப்ளஸ் 294 அப்படின்றப்போ 54,521 அப்படின்றது வைட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். அப்போ அது கூட 54,000 புட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா 53,479 அப்படின்றது வைட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து இதான் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சாக இருக்க நாளைக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த 54,000 புட்டு இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து மல்டிபிள் ஹெட்ஜ், அதாவது 54,100 வரைக்கும் போகணும் அப்படின்றது இந்த டேபிளுக்கு போயாச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு 54,100 வரைக்குமே உங்களுக்கு போயிட்டு வந்தால் அந்த 200 வரைக்கும் போயிட்டு வந்துட்டு 100ல் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த 54,000 புட் ஸ்டாண்ட் பையாக இருக்கணும். அந்த 53,800 கால் கீழே போயிட்டாங்க அப்படின்னா 54,200 அடுத்தது ரெசிஸ்டன்ஸ், அடுத்து 54,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஐவி இம்ப்ளைட் வால்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி சைடு கால் சைடு 15, புட் சைடு 17 இருக்காங்க. ஸோ இதில் நாளைக்கு ஓப்பன் எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி க்ளோசிங்க்கான இம்ப்ளைட் வால்டிலிட்டி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஓப்பனுக்கான இம்ப்ளைட் வால்டிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ மார்க்கெட் வந்து எந்த இடத்துக்கு இருக்காங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்களா இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களான்றதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதேமாதிரி நிஃப்டியோட இம்ப்ளைட் வால்டிலிட்டி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நிஃப்டியோட இம்ப்ளைட் வால்டிலிட்டி என்ன லெவலில் இருக்குது பார்க்கணும். ஸோ கால் சைடு 10, புட் சைடு வந்து 14 இருக்காங்க. கால் சைடு வந்து அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸை விட அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ கால் சைடு வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு இப்போ அக்டோபர் மாதத்துக்கான கிளாஸஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க 7904877610 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் லெவல்ஸ் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு ஒரு ஆப்ஷன் ப்ரைஸுக்கு எப்படி நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ரைஸ் வந்து மூமெண்ட் இருக்கும், அதில் நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ஒரு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம்.